குரு ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரத்துக்கு கன்னி ராசிக்கு வாரப்பலன் 3ஆம் தேதி மே மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 9ஆம் தேதி மே மாதம் 2026 சனிக்கிழமை வரை கன்னி ராசிக்கு வாரப்பலன் எது போல இருக்கும் என்றால், இந்த வாரம் கன்னி ராசிக்கு பெரிதாக எந்த முக்கிய கிரகங்களும் இடப்பெயர்வு இல்லை. சந்திரன் மட்டும்தான் கன்னி ராசியிலிருந்து 3ஆம் இடமான விருச்சகத்தில் 3ஆம் தேதி 4, 5 இந்த 3 தேதி இருக்கின்றது. அப்புறம் 6, 7 தேதிக்கு தனுசு ராசிக்கு சந்திரன் பயணிக்கின்றது. அப்புறம் வார இறுதி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மகரத்துக்கு சந்திரன் பயணிக்கின்றது. இது தேய்பிறை காலம், வளர்பிறை இல்லை. அதனால் இந்த வாரத்தில் முக்கிய கிரகங்களான சனி, செவ்வாய், சூரியன், சந்திரன் இதெல்லாம் பெருசாக எதுவும் இடமாற்றம் இல்லை. சந்திரன் மட்டும்தான் 3 இடத்துக்கு இடப்பெயர்வு ஏற்படுகிறது. அந்த அடிப்படையில் கன்னி ராசிக்கு 3ஆம் வீடும் 4ஆம் வீடும் 5ஆம் வீடும் மட்டும்தான் பெருசாக இந்த வாரத்தில் ப்ளே பண்ணுறதா இருக்கும். இந்த அடிப்படை கொண்டு தான் இந்த வாரத்துக்கான கன்னிராசிக்கான பலன் எப்படி இருக்கின்றது அப்படின்னு வருமாறு நான் தெரிவிக்கின்றேன். சந்திரன் விருச்சகத்துக்கு செல்றதுனால வளர்பிறை சந்திரன், 2வது விருச்சகத்தில் சந்திரன் ஒரு வித நீச்சம். 3ஆம் என்றது தைரியம், முயற்சி, இளைய சகோதரர்கள் குறிக்கும் இடம். அந்த இடத்துல தேய்பிறை சந்திரனாக நீச்சமாக ஆகுவதால் ஒரு வித அந்த தைரியமே ஒரு பாசிட்டிவான தைரியமாக இருக்காது. ஒரு விதமாக நெகட்டிவ் ஃபால் கொண்டு நகரும், எதிர்மறையான தாக்கத்தை இது பண்ணும். அதாவது நியாயமான விஷயங்களுக்கு கோவப்படுறதை தாண்டி தப்பான விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருக்கும். தப்பான விஷயங்களுக்கு கோவப்படுற சூழலுக்கு தள்ளப்படுவீங்க. ஏன் தள்ளப்படுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டிலேருந்து 7ஆம் இடத்துல சனியும் செவ்வாயை இணைந்து உங்கள் வீட்டை பார்க்கின்றது. செவ்வாய் கன்னியை பார்ப்பது அது பகை வீடாக பார்க்கின்றது. இந்த தவறான எதிர்மறையான தாக்கம் நட்புக்குள்ளையும், கணவன் மனைவி உறவுலையும், காதலன் காதி உறவுலையும், பார்ட்னர்ஷிப் செய்கிற வேலையிலையும் எதிரொலிப்பதாக இருக்கும். 2வது கன்னி ராசிக்கு கண்டக சனி நடக்கின்றது. ராசியிலேருந்து 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால இந்த விதமான அசட்டுத்தனமான தைரியம், ஒரு விதமான நெகட்டிவான ஏற்படுத்துகிற எதிர்மறையான விஷயங்கள் உங்களுக்கே பிரச்சனை உண்டாக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். போது மட்டும் எதையும் ஒரு முறைக்கு எதிர்முறை யோசித்து செய்யுங்கள். மனம் சார்ந்த குழப்பங்கள் ஏற்படாமல் ஆன்மீக பயிற்சியான தியான யோகா செய்து வாருங்கள். அது கடினமான உழைப்புக்கு பின் தான் பலன் கிடைப்பதாக இருக்கும். சின்ன சின்ன ட்ராவல், கொஞ்சம் தூரத்துக்கு ட்ராவல் போகிற உங்களுக்கு ஒரு வித நன்மை கொடுப்பதாக இருக்கும். இருந்தாலும் வாகனத்தில் நீங்கள் போகும்போது ரொம்ப கவனமுடன் செல்லுங்கள். கண்டிப்பாக இருசக்கர வாகனத்தில் போனீங்கன்னா ஹெல்மெட் போட்டுங்க. காரில் போகிறதா சீட் பெல்ட் போட்டுங்க. ஏன்னா சந்திரன் இப்போ மே 11 தான் சொந்த வீடான மேஷத்துக்கு செல்கிற வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். அந்த அடிப்படையில் மே 9 வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் சுக்கிரன் செவ்வாய் இடம் மாற்றம் இல்லை. சுக்கிரன் மே 11க்கு தான் சுக்கிரன் பாருங்கள் செவ்வாய் மே 11க்கு தான் மேஷத்துக்கு இடப்பெயர்வு ஏற்படுகிறது. அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். அப்புறம் மே 5ஆம் தேதி 6, 7 தேதியெலாம் சந்திரன் 4ஆம் வீடான தனுசு வீட்டுக்கு செல்கின்றது. அது உங்களுக்கு தாயாரின் உடல்நிலை, வண்டி, வீடு, மனை, சொத்து இந்த விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். அதை பற்றி வண்டி எதனா வாங்க நினச்சிங்கன்னா கூட அந்த நாள் சிறப்பான நாளாக தான் இருக்கும். தேய்பிறை சந்திரன் சென்றாலும் குருவின் பார்வை மிதுனத்திலிருந்து 7ஆம் பார்வையாக இருப்பதால் தாய் வழி உறவு சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு விதமாக ஆதரவாக இருக்கும். இருந்தும் வளர்பிறை சந்திரனால செவ்வாயுடைய பார்வையும் அவங்க வீட்டு மேலே இருக்கிறதுனால போதையும் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. நான் பண வரவுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா குருவின் கர்மஸ்தானத்தில் இருக்க குருவின் பலத்தால் ஓரளவுக்கு பணப்புழக்கம் ஓரளவுக்கு ஏற்படும். இதனால் செய்யும் தொழில் வேலையில் ஒரு விதமான அதிகமான வேலை பளு அதிகமாகிருக்கும். அப்புறம் வார இறுதியில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டிலேருந்து 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு சந்திரன் நகர்கின்றது. தேய்பிறை சந்திரன் உங்கள் 5 குடிவன் 7 செவ்வாயுடன் இருப்பதால் உங்கள் சிந்தனையில், படைப்பாட்டு சிந்தனையில் ஒரு விதமான வேகம் இருக்கும். ஆனால் அந்த வேகம் செயலாக வெளிப்படும் போது அது தாமதம் கொண்டு தான் நகரும். நீங்கள் ஒரு விஷயத்தை எழுதி டக்குன்னு முடிக்கணும்னு நினச்சா கூட அது செயல் வடிவமாக கொண்டாடும் போது ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ளும். ஆனால் கடின உழைப்பு பின்னு தான் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதாக இருக்கும். அதனால் இந்த வாரம் சந்திரனுடைய தேய்பிறை சந்திரன் நகர்வு அடிப்படையிலே சொல்லல இது ஒரு சுமாரான வாரமாக தான் இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் புதன் 8ல் மறைவு, சூரியனோடு சேர்ந்து மறைவு. சூரியன் உச்சமாக இருக்குது. சூரியனுடைய அஸ்தங்கத்தில் புதன் மிக நெருக்கமான டிகிரியில் இருக்கிறதுனால சூரியன் ஒளியினால் புதன் ராசிநாதன் மறைக்கப்பட்டதுனால வளர்பிறை தேய்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால மனதில் ஒரு இனம் புரியாத ஒரு குழப்பம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். உங்கள் வீட்டில் இருந்து 12ஆம் வீட்டில் சிம்மத்தில் கேது இருப்பதுனால இந்த விஷயங்கள் குழப்பம் ஆன்மீக பக்கம் நகர்த்தும். அதனால் கோயில், அந்த ஆன்மீக பயிற்சி தியான யோகா செய்வது இந்த குழப்பங்களுக்கு தற்காலிகமாக உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். உங்கள் வீட்டில் தன குடும்ப வாகஸ்தானத்தில் சூரியனும் பார்க்குது, புதனும் பார்க்குது, செவ்வாயும் 8ஆம் பார்வை பார்க்கறதுனால ஒரு விதமான தவிப்பான நிலை கொண்டு தான் இருக்கும். அதாவது என்ன செய்தால் பிரச்சனை தீருன்ற ஒரு குழப்பம் எப்பவுமே இருந்து விடுவோம். எல்லாமே ஸ்மூத்தாக இருக்க மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் கழிச்சப்பட்ட ஒரு ஃபீலும் உங்கள்கிட்ட இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் தீர்வு மட்டும் அது சரியாக உங்களால் எடுக்க முடியாத ஒரு தவிப்பு இருக்கும். என்ன காரணம் கேட்டால் உங்கள் ராசிநாதன் 8ல் மேஷத்தில் மறைவாக இருக்குது.
ரெண்டாவது சூரியனும் புதனும் சேர்ந்து உங்கள் 2ஆம் வீட்டை பார்க்குது, கூட வந்து செவ்வாயும் பார்ப்பதால் இந்த குழப்பங்கள்லாம் நீங்கும், குழப்பங்கள்லாம் இருக்கும். அது இந்த வாரத்துக்கு அப்படி தான் இருக்கும், நீண்ட நாட்களாக தொடராது. அதனால் இந்த சூழலை புரிந்து கொண்டு நீங்கள் அமைதியை கடைப்பிடியுங்கள். ஆனால் உங்கள் வீட்டிலேருந்து 6ஆம் வீட்டில் கும்பத்தில் வந்து ராகு இருக்குது. ராகு எப்பவுமே வந்து 3, 6, 11 இருந்தால் ரொம்ப சிறப்பான இது. உங்கள் இதுலேருந்து 6ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால எதையும் சமாளிக்கிற துணிச்சல், இவ்வளோ குழப்பம் மத்தியில் வந்து துணிஞ்சு தைரியமாக தான் இருப்பீங்க, விழுந்து விட மாட்டீர்கள். அதனால் ரகசியமான விஷயங்கள் உங்களுக்கு அசாத்தியமாக புலப்படும். அதனால் இவ்வளோ இது இருந்தாலும் உங்களுக்கு ஒரு விதமான எங்கேயோ ஒரு நம்பிக்கையான ஒளி வந்து தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். இந்த வாரத்தில் புதிதாக தொழில் தொடங்க ஒரு எண்ணம் இது பண்ணலாம். ஏன்னா 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால செவ்வாயும் வந்து சனியோடு சேர்ந்து 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால ஒரு கடினமான உழைப்பு தடை ஏற்பட்ட பிறகு தான் வெற்றி உங்களுக்கு இருப்பதாக இருக்கும். குரு 5ஆம் பார்வை உங்கள் 2ஆம் வீட்டை பார்ப்பதனால ஒரு காலதாமதம் கொண்டு தான் வந்து பண வரவும் கிடைக்கும். எல்லாமே ஒரு குட்டையை குழப்பி அதிலிருந்து மீன்பிடி இருக்காது தான். அதனால் ஆரம்ப கட்டம் உங்களுக்கு ஒரு இதுவாக இருந்தாலும் நேரம் ஆக ஒரு விதமாக தெளிவு பிறக்கும். இறுதியில் வந்து உங்களுக்கு ஒரு வித வெற்றி சாதகமாக அமையும். வார ஞாயிறு திங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய அந்த ஆற்றல் தன்மையை எதிர்மறை ஆற்றத்தில் சுக்கிரனால் வந்து காக்கப்படும். ஏன்னா சுக்கிரன் வந்து ஆட்சியிலேயே உச்சமாக இருக்குது. 9ல் வந்து பாகிஸ்தானத்தில் இருந்து அது 7ஆம் பார்வையாக வந்து உங்கள் 3ஆம் வீட்டை பார்க்கறதுனால சந்திரனால் ஏற்படுற அந்த இது தவிப்பை வந்து ஓரளவு உடனே சரியாகும். ஒரு குழப்பமான விஷயங்கள் என்னோட புலப்பாட்டில் நினச்சின்னா உடனே ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அது வந்து ஒரு விதமாக லாபத்தை நோக்கி கொண்டு போகும். தொழில் ரீதியாகவும் ஒரு வெற்றியும் ஏற்படும். ஒரு கலவையான பலன் கொண்டு தான் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். கெட்டதுன்னு நினச்சிங்கன்னா அதுலேருந்து ஒரு நல்லது பூத்துக்குள்ளங்கும். நல்லதுன்னு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பெரிதாக கெடுதல் இல்லாமல் ஒரு சமநிலையில் கொண்டு. ஏன்னா புதன் கன்னி ராசினாலே ஒரு நியூட்ரலான ராசி தான். இந்த பக்கம் இல்லாமல் அந்த பக்கம் இல்லாமல் ஓரளவுக்கு நியூட்ரலாக போகிற ராசி தான். அதனால் உங்களுக்கு எல்லா கிரகங்களும் சப்போர்ட் இருக்குது. அதனால் பயம் கொள்ள வேண்டாம். 9ஆம் இடம் சுக்கிரனால தந்தையின் ஆதரவு, தந்தை வழி சார்ந்த உறவுகளுடைய ஆலோசனை அறிவுரை கிடைக்கும். 6, 7 தேதியெல்லாம் சந்திரன் வந்து தனுசு ராசிக்கு போகிறதுனால சனி வந்து 10ஆம் பார்வை அதை பார்க்கறதுனால தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்கள் தாயின் ஒரு இன்ட்ராக்ட் ஏற்படும். அது தாயின் உடல்நலத்தையும் உங்களுடைய மனநலத்துக்கும் எந்த பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ளுங்கள். போதி மட்டும் வராது, ஆனால் தலை தூக்கும் போது அது ஆரம்ப கட்டத்தில் சரியாயிடும். ஏன்னா குரு பார்வையும் இருக்கிறதுனால எப்பவுமே நன்மையான கிரகங்கள் வந்து ஒரு வீட்டை பார்க்குறது சிறப்பு. அதோடு சேர்ந்து பாவி கிரகங்கள் பார்க்கும்போது அது நல்லா இருக்க விஷயத்தில் ஒரு விதமான அமங்கலத்தை உண்டாக்குறதா இருக்கும். இது எப்படி சொல்லணும்னா, நல்லா அறுசுவையான உங்களுக்கு பிடிச்ச சாதம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு ட்ரைனேஜ் அடுப்பு ஏற்பட்டு அங்கே எதனா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, அந்த ஸ்மெல்லு நீங்கள் சாப்பிட்ற இடத்துலையும் நாற்றம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இது போல தான் இது. குருவின் பார்வை சொந்த வீட்டை பார்க்கு நல்லபடியாக சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற நேரத்தில் ஏதோ ஒன்று வந்து ஒரு விதமான குட்டையை குழப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதுதான் உங்களுக்கு வந்து மாறி இந்த வாரம் ஃபுல்லாக இருக்கும். இந்த சூழலை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டனா இதை வந்து தன்மை இந்த உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளலாம். அதனால் இரண்டும் கலந்த கலவையாக இருக்குது. அதை நீங்கள் எப்படி கைக்கொள்கிறீங்க பொறுத்து தான் இந்த வாரம் உங்களுக்கு அமையும். நன்றாக அமைய தான் வந்து அந்த இறைசக்தி உங்களுக்கு வந்து துணை புரியும். அதனால் தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், தங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் அந்த இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி வந்து உங்கள் நட்பு வட்டத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆன்மீக பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு வந்து செவ்வரளி இது இருக்குது, அது மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். உங்கள் ராசிநாதன் 8ல் வந்து சூரியனோட மறைஞ்சு இருக்கிறதுனால புதன்கிழமை வந்து ஸ்ரீ விஷ்ணுவை வந்து நீங்கள் வழிபடலாம். எதிர்மறையான விஷயம் தாக்கம் வந்து குறைந்து நேர்மறை ஆற்றல் வந்து அதிகரிக்கும். அதனால் இந்த வாரம் உங்கள் வாழ்வில் சிறப்புற்று இருக்க அந்த இறைசக்தி உங்களை காக்கட்டும். வாழ்க வளமுடன். இக்காணொலி வந்து உங்கள் நட்பு வட்டத்தில் உறவு வட்டத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.